ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் டெமோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோண்ணா. இப்போ இது வந்து நம்ம சோளம் காட்டில் இந்த படைப்புழு அப்படின்ற அந்த பூச்சி தாக்கம் இந்த இதுலேயும் இருக்குது. இப்போ இந்த இதுலேயும் பார்த்தோம்னா இலையில இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக அதோட இது இருக்கும். இதோட தாக்கம் வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த குருத்துலையும் போய் இது பண்ணும். இது மூலியமாக நமக்கு மொத்த மகசூலும் நமக்கு குறையும், கெட்டு போகும். ஆமாம், இதை வந்து இந்த குருத்து இருக்குல்ல, இந்த குருத்தா இருக்கும்போது இங்கேயே கடிச்சிடுச்சுன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக வராது, அப்படியே ஃபுல்லாக காஞ்சிரும். அப்புறம் இப்போ என்ன ஆகும், ஃபுல்லாக வந்து ஈலே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக முழுசாவே இல்லை, அவ்வளோதான். அதான் இந்த மாதிரி மேல் வரச்சுன்னா அது காட்டில் பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டணும். சரி, இது வந்து அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொரு செடியாக அப்படியே போய் இதாகும். இப்போ இதை இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது நம்ம வந்து இனக்கவர்ச்சி பொறி அப்படின்றது இது வந்து எந்த வகையான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ஒரு மெக்கானிக்கலாக இது எந்த ஈகோ அதாவது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது. ஒரு மெக்கானிக்கலாக பண்ணுறது அவ்வளோதான். இதோட விலை 50 ரூபாண்ணா. இது 50 ரூபா. மற்ற நம்ம பூச்சி மருந்து வச்சா அதோட விலையும் ஜாஸ்தி, மண்ணோட வளம் செடியோட வளம் எல்லாமே கெடும். ஆனால் இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 50 ரூபா இதோட விலை. இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பூச்சியை கவர்ற மாதிரி ஒரு பொறி ஒன்று வைப்பாங்க. அதோட விலையும் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதை ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ள நம்ம மாத்திட்டே இருக்கணும். அதை இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 இடங்கள்ல வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 5 இடங்கள்ல வைக்கலாம். 50 மீட்டர் இடைவெளியில வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இப்ப வைக்கிறோம்னா, இந்த இடத்துல வைக்கிறோம்னா இப்படி நல்லா நம்ம ஊனி இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நம்ம விட்டோம்னா இது அதுல உள்ள அந்த கவர்ச்சி பொறி மூலியமா வந்து வரும். இது மூலியமா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கும். இந்த கவர் பையில வந்து எல்லாமே மாட்டிக்கும். இப்ப நம்ம மாட்டினதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்ப 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வரோம்னா மொத்தமா ஒரு 4-5 அந்த மாதிரி மாட்டி இருக்கு அப்படின்னா அதை நம்ம எடுத்து ஒரு வாளியில சோப்பு தண்ணியோ இல்ல வேற ஏதாவது கலந்து அதை கொல்ற மாதிரி நம்ம அந்த தண்ணியில சோப்பு தண்ணியை கலந்து அந்த பூச்சியை நம்ம போட்டோம்னா அது வந்து செத்துரும். அது மூலியமா இப்ப நம்ம இல்லைன்னாலும் நேரம் இதுக்குள்ள நம்ம பாய்சன் தண்ணியோட கொஞ்சோண்டு சேர்த்து கொஞ்சமா சேர்த்து விட்டோம்னா பூச்சி இதுலேருந்து வரும்போது நேரம் இதுலேருந்தே